இது ஆக்சுவலி முற்பிறவி பிற்பிறவி இதெல்லாம் நிறைய நம்ம வந்து காமிக்ஸ்ல படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கு. பட் அது எந்த விஷயத்துல கனெக்ட் பண்றாங்க, பிரசன்டோட எப்படி கனெக்ட் பண்றாங்க செகண்ட் பார்ட்ல தான் வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால ஒரு எண்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட் வரும்போது தெரியும் நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு பேன் வேர்ல்டு படமா எடுத்திருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் சினிமா வேர்ல்டு வைடு போகும்போது அந்த ஊர் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும். அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து டேரக்டா கதைக்குள்ள போயிருக்கலாம், அது கனெக்டா என்ன சொல்ல வந்தாங்களோ அது உள்ள போயிருக்கலாமோ அப்படின்னு சிலர் ஃபீல் பண்ணலாம். பட் அப்படியே எனக்கு தெரியல. மேபி சூர்யா ஃபேன்களை தாண்டி ஒரு நம்ம ஊர் ஹீரோ பார்த்து பழக்கமானனால அந்த செக்மெண்ட் நமக்கு தேவைப்பட்டதா இருக்கலாம். பட் அது வேர்ல்டு வைடா எடுக்கும் போது அதை ஸ்கிப் பண்ணிருக்கலாமோன்னு தோணிருக்கலாம் சிலருக்கு. கேவலமா இருந்தது. சந்திரமுகி 2 கேவலமா இருக்கு ப்ரோ. படம் நல்லா வேலை ப்ரோ. இதை போய் இன்டர்வியூ எதுவும் சேனல் தியேட்டருக்கே வராது. ஒன்னும் பெரிய ஸ்டோரி இல்ல ப்ரோ. உள்ள நிம்மதியா தூங்க கூட முடியல. ஒரு சில படத்துல உட்காந்து தூங்கலாம், இதுல அதுவும் முடியல. கத்திக்கிட்டே இருக்காங்க, கடைசியில என்ன சொல்றாங்கன்னே புரியல. தெரியல ப்ரோ, ஒண்ணுமே தெரியல எனக்கு. சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, என்ன நடக்குன்னு தெரியல. ஆடியன்ஸ் யாருமே எந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல எந்த சீனுக்குமே. ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருக்கு. சூர்யாவோட எப்பவுமே சூர்யாவை நல்லா பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி இந்த 2000 கோடிலாம் அதெல்லாம் அவர் ஏன் சொன்னார்னே தெரியல. பாப்போம். வாய்ப்பு இல்ல சார். படம் சுத்தமா நல்லா இல்ல. அவரு கத்திக்கிட்டே இருக்காரு, எது கத்துறாருன்னு யாருக்குமே தெரியல. பட் கிளைமேக்ஸ்ல அது ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா செகண்ட் பார்ட்டுக்கு கொடுத்த லீடுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும் போல தோணுது. ஏன்னா அந்த ஸ்டோரி ஒரு சின்ன இதுல கனெக்டிவிட்டி ஆகாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது. மற்றபடி சூப்பரு, செம்ம கிராபிக்ஸ், அதுவும் இல்லாம அல்டிமேட் சூர்யா சார் அந்த ஒரு ஏரோப்ளைன் சீன், 6 பேக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதை விட ஒரு ட்விஸ்ட் ஒன்னு உள்ள இருக்குங்க. சூர்யா கார்த்திக் காம்போ எத்தனை பேர் விரும்புறீங்கன்னு தெரியல, அது உள்ள பார்க்கலாம். உண்மையிலே சூப்பரா இருந்தது. மியூசிக்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு சாங் ஒன்று வரும், தீப்பொறி சாங்ஸ். ஆக்சுவலி அது செம்ம வைப்பு. தியேட்டர்ல எல்லாருமே ஒரு ஃபீல் அவுட்டா இருக்கிற மாதிரி இருந்தது. நிறைய ஃபுல் போரும் நம்மளோட மரபுகள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம 5 நிலங்கள் எப்படிலாம் வந்தது, அந்த நிலங்களுக்கு முன்னாடி உள்ள அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்ன இதெல்லாமே சூப்பரா இருந்தது. அதோட தொழில்களையும் கொண்டுட்டு வந்த விதம்லாம் நல்லா இருந்தது. நம்ம தமிழ் மக்கள் தான் எல்லாருமே இருந்திருக்காங்க. அங்கங்க பிரிஞ்சு வேற வேற நாடுகளா மாறும் போது அந்த மாற்றம் உருவாயிருக்குங்கிறதையும் சில லீட்லாம் கொடுத்திருக்காங்க. செகண்ட் பார்ட் இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் எப்படி சூப்பரா இருந்துச்சு. ஹிஸ்டாரிக்கல் படமா? ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரி தான். ஒரு லூப் மாதிரி, டைம் லூப் மாதிரி நல்லா இருந்துச்சு. வீடியோ பாக்குறப்ப எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. விஷுவல் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா சினிமாவோட ஸ்டோரி வைஸ் எப்படி நல்லா தான் இருந்துச்சு. குட்டி குட்டி லேக், பட் ஓகே ஃபைன். கார்த்தி வந்து சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு. வாவ், சூப்பரா இருந்துச்சு.